ராமானுஷரை யதிராஜராக கொண்டாடலாமா வேண்டாமா? நடுவில் 2 நாட்கள் தொடர்பு விட்டதனாலே பலருக்கும் மனதில் பெரும் குழப்பம் உண்டாகி இருக்கும். ராமானுஷரை எப்படி சுவாமி யதிராஜர் என்பதாக கொண்டாட முடியும்? ஒரு சன்னியாசிக்கு எந்த விதமான பற்றுதலும் இருக்கக்கூடாது, எந்த விதமான பந்தமும் இருக்கக்கூடாது. அவர் எதிலும் பற்றற்றவராக, யாரிடத்திலும் சம்பந்தம் இல்லாதவராகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் பஜ யதிராஜம் என்று யதிராஜா யதிராஜா ராமானுஜா யதிராஜா யதிராஜா ராமானுஜா என்று ராமானுஜரை கொண்டாடி வருகிறோம். இது உண்மையிலேயே நகைப்புக்கு இடமாகத்தான் இருக்கிறது. ஆனால் சிந்தித்தால் ராமானுடைய அற்புதமான அந்த பெருமைகள் எல்லாம் நமக்கு புலனாகும். ஏனென்றால் அந்த சரித்திரத்தினுடைய வைசிஷ்டியம் அத்தகையது, அந்த சரித்திரத்தினுடைய மகாத்மியம் அத்தகையது. கோதற்ற ஞான திருப்பாவை பாடிய நங்கை பாவை தங்கை ராமானுஜரை ஆண்டாள் நாச்சியார் தான் அர்ச்சாவதாரத்தில் இருந்து கொண்டு அண்ணா என்று அழைத்தாள் என்றால் அது எத்தகையது ஒரு பெருமை. பெரியாழ்வார் பெற்றெடுத்தவளான பெண் பிள்ளையான ஆண்டாள் நாச்சியார் என்றோ ஒரு நாளில் அங்கே ரங்கமன்னாருடன் சேர்ந்து திருக்கல்யாணத்தை செய்து கொண்டு இன்றளவும் அர்ச்சாவதாரத்தில் நமக்கு சேவையாக கொண்டிருக்கிறாள். அர்ச்சாவதாரத்தில் நாம் ஆண்டாளை சேவிக்கிறோம். ஆனால் அந்த அர்ச்சாவதாரத்தையும் கடந்து அவள் அண்ணா என்று வாய் நிறைய சுவாமியை அழைத்திருக்கிறாள் என்றால் எத்தகையது ஒரு பெருமை. அடுத்தது முதலியாண்டான். அந்த முதலியாண்டான் தாசரதி என்று பெயர் பெற்றவர். தாசரதி என்பதாகத்தான் அவருக்கு பெயர். சுவாமியினுடையதான மருமகனாக இருந்தால் கூட சுவாமியை முதலில் வந்து அடைந்ததினாலே அவருக்கு முதலில் ஆண்டவர், முதலில் சுவாமியை அடைந்தவர், அதுதான் முதலியாண்டான் என்பதாக மருவிவிட்டது. முதல் சிஷ்யர் சுவாமி யதிராஜராகத்தான் சந்நியாசம் செய்து கொண்ட பொழுது அவர் திருவடிவாரத்தை வந்து ஆசிரித்தவர் யார்? இந்த முதலியாண்டான் என்னும் தாசரதி. பரமசாத்திகர். இந்த சாலக்கிராம கஷேத்திரத்தில் மேலக்கோட்டை திருநாராயணபுரத்திற்கு சுவாமி ராமானுஜர் எழுந்தெழுவதற்கு முன்பாக ஜெயினர்களை வெல்வதற்கு அங்கே அவர்கள் அனுஷ்டானம் செய்யக்கூடிய புஷ்கரணியில் முதலியாண்டானை முதலில் அனுஷ்டானம் செய்ய சொன்னாரை கவனித்தீர்கள் அல்லவா? எந்த அளவிற்கு அந்த பாகவதோத்தமராக அவர் திகழ்ந்திருந்தால் அவருடைய அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தின் மகிமையினாலே அத்தனை 1000 பேரும் ஒரே சமயத்தில் மனது மாறி இருப்பார்கள். அதனால் வாதங்கள் பிரதிவாதங்கள் என்று வந்தது என்றால் தாசரதியான இவரைத்தான் சுவாமி முன்னரியில் நிறுத்துவாராம். வாதுக்கு வல்லவன் ஆண்டான் மருமான். அந்த ஆண்டான் முதலியாண்டான் மருமான். அடுத்தது தம்பி எம்பார் கோவிந்த பெருமாள். கோவிந்த பெருமாளை மறக்கலாமா? ராமானுஜருடைய வாழ்க்கையில் கோவிந்த பெருமானுடைய பங்களிப்பு மிக மிக உயர்ந்தது. இல்லையென்றால் யாதவ பிரகாஷர் செய்த தீமையில் ராமானுஜர் அந்த விந்திமலை காடுகளில் என்றோ மண்ணோடு மண்ணாய் இருக்கலாம். ஆனால் கோவிந்த பெருமாளுக்கு ரகசியம் தெரிந்ததினால் அன்றோ அண்ணா வரதனுடைய அனுகிரகம் மட்டும் இருந்தது என்றால் அந்த வரதன் சத்தியவிரத கஷேத்திரத்தின் சத்தியசந்தரான எம்பெருமான் என்பது உண்மையானால் நாம் மறுபடியும் சந்திக்கலாம் என்பதாக ராமானுஜருக்கு எழுதி காண்பித்தார் கோவிந்தர். அதன் பிறகு ராமானுஜர் தேவப்பெருமாளாம் வரதனுடைய அனுகிரக விசேஷத்தினாலே காஞ்சிக்கு வந்து சேர்ந்தார். இந்த பெரும் சரித்திரங்கள் எல்லாம் உள்ளத்தை உருக்கும், நெஞ்சத்தில் ஆனந்தத்தை உண்டாக்கும், கண்களில் கண்ணீரை வரவழைக்கும் இந்த சரித்திரங்களை எல்லாம் கீழே நாம் விஸ்தாரமாகத்தான் பார்த்திருக்கிறோம். அந்த கோவிந்தர் யாதவ பிரகாஷர் செய்த சூழ்ச்சியினாலே தன் நிலை மறந்து சைவ மதத்தை தழுவி சிவனடியாராக திகழ்ந்த பொழுது பெரிய திருமலை நம்பிகளை கொண்டு ராமானுஜர் அவரை திருத்தி பணி கொண்டார். தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூஷணையும் தகுமோ என்று கேட்க வைத்து அங்கே அதனை ஸ்தாபனம் செய்தருளினார். அது ஆயிற்று. பின்னர் ஒருவடியாக கோவிந்த பெருமாளுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. ஆனால் அவர் கிரகஸ்தாசிரமத்தில் மனைவி வீடு முதலானவற்றில் பற்றற்றவராக சதா சர்வகாலமும் பகவத் தியான பாராயணராக திகழ்ந்து வருவதைக் கண்டு ராமானுஜர் அவருக்கு உடனடியாக துறவரம் அளித்தார். துறவரம் அளித்தது மட்டுமில்லாமல் அந்த கோவிந்தரைத்தான் பராசர பட்டருக்கு ஆச்சாரியராக்கினார். கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் பராசர பட்டரும் வேதவியாச பட்டரும் பிறந்த பொழுது ராமானுஜர் தான் அந்த குழந்தைகளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை கொண்டு கோவிந்தரை அந்த குழந்தைகளை எடுத்து வரச் சொல்ல 2 குழந்தைகளை கைகளில் ஏந்தி வந்ததான கோவிந்தர் துவயமந்திரத்தை சொல்லிக் கொண்டே வந்தாராம். ஏனென்றால் அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடப் போகிறது என்று ரட்சையிட்டுக் கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அது முதற்கொண்டு அக்குழந்தைகளுக்கு கோவிந்தர் தான் ஆச்சாரியர் என்பதாக தீர்மானிக்கப்பட்டது. இப்படி இருக்கும் கோவிந்தர் அவரும் துறவிதான். ஆனால் ராமானுஜருக்கு தம்பிதானே. எங்கோ ஒரு பெண்மணி மற்றவர்கள்
அவ்வளவாக, அதாவது அந்த பெண்ணினுடைய நடத்தை சரியில்லை என்பதாக ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணியின் வீட்டு வாசலில் கோவிந்தர் நின்றார் என்ற பொழுது எதற்காக நின்றார்? பத்மமென திகழ் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்து வராடை பரிந்த மருங்கழலும் முப்புரி நூலோடு முன்கை ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலா அழகும். இப்படியெல்லாம் ராமானுஜருடைய வடிவடகை பாடினாள் அந்த பெண்மணி. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே எப்பொழுதும் ராமானுஷமுனியன் இதயத்துள்ளதால் என்று பாடினாள். அந்த பக்தி பூர்வகமான தன் தமையனாருடையதான, அதாவது ராமானுஷரிடத்தில் பக்தி பூண்டவரான கோவிந்தர் தம்பி, அவருக்கு எம்பார் என்பதாக ஒரு திருநாமம். எம்பெருமானாரை போன்றவர் அவர் என்பதனாலே அவருக்கு எம்பார் என்பதாக ஒரு திருநாமம். இப்பொழுது மேலக்கோட்டையில் திருநாராயணபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைக்கு என்ன பெயர்? ராமப்பிரியன். எப்பொழுது ராமானுஷர் கையில் வந்து சேர்ந்தானோ அது முதற்கொண்டு அவனுக்கு ராமானுஷ பிரியன் தானே. அந்த ராமானுஷ பிரியன் எப்படி விளங்குகிறான்? தீதற்ற செல்வ பிள்ளையோ பிள்ளை, ஒரு சந்நியாசிக்கு பிள்ளை. இதில் ஒரு விஷயத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள். அழகிய மணவாளனாம் ஸ்ரீ ரங்கநாதன் மணாளன், அழகிய மணவாளனாம் ஸ்ரீ ரங்கநாதன் மணாளன். இப்பொழுது செல்வப்பிள்ளை, அந்த மணவாளனுடைய சம்பந்தத்தினாலே பிறந்த பிள்ளையார்? தீரற்ற செல்வ பிள்ளையோ பிள்ளை. இந்த செல்லப்பிள்ளை தான் ராமானுஜருக்கு பிள்ளை. கிணற்றடி பிள்ளையை போல செல்லப்பிள்ளையை பார்த்துக் கொள்ளுங்கள், செல்லப்பிள்ளையை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று பரிந்து பரிந்து சுவாமி செல்லப்பிள்ளையினிடத்தில் தனக்கு இருக்கக்கூடியதான அன்பை வெளிப்படுத்தினார். நம்பி சிச்சல். சரி, அடுத்தது சிஷ்யன் யார் என்றால் திருக்குறுங்குடி நம்பி. வடுக நம்பிகள் உடன் வர, வடுக நம்பிகள் எங்கு சென்றார் என்பது தெரியாமல் ஒரு இரவிற்குள்ளே திருவனந்தபுரத்திலிருந்து திருக்குறுங்குடிக்கு சுவாமி ராமானுஜர் மாற்றப்பட்டார். மறுநாள் காலையில் அந்த திருக்குறுங்குடி நம்பியே சிஷ்யருடைய ரூபத்தில், வடுக நம்பிகள் உருவத்தில் வந்து ராமானுஜரிடத்தில் திருவிரச்சனைகள் பெற்று அவர் மூலமாக திருமண்காப்பு சாற்றிக் கொண்டார் என்பதை திருக்குறுங்குடி வைபவத்தில் பார்த்தோம் அல்லவா? அந்த திருப்பரியட்ட பாறை இன்றும் ராமானுஜருடைய திவ்ய திருமேனி திகழக்கூடிய திருப்பரியட்ட பாறை, திருக்குறுங்குடி நம்பியினுடைய திருமுக மண்டலம். இவை இரண்டுமே சம்பிரதாயத்தினுடைய பெரும் பெருமைகளாக போற்றத்தக்கவைகளாக திகழ்கின்றன. ஆகையால் நம்பி சிஷ்யன். இப்பொழுது வரிசையாக பார்க்கலாம். ராமானுஜருடைய குடும்பம் எவ்வளவு பெரியதப்பா! இவரா சந்நியாசி? கோதற்ற ஞான திருப்பாவை பாடிய பாவை தங்கை, சங்க தமிழ் மாலையான வேரமனைத்துக்கும் வித்தாகும் திருப்பாவையை பாடிய பாவையான ஆண்டாள் நாச்சியார் தங்கை. அதனால்தான் சுவாமிக்கு ஒரு திருநாமம் என்ன? திருப்பாவை ஜீயர். தினந்தோறும் காலையில் பிக்ஷைக்கு எழுந்திருளும் சமயத்தில் சுவாமி திருப்பாவை பாசுரத்தை தான் அனுசந்தித்துக் கொண்டு வீதிகளில் எழுந்திருவார். அப்படித்தான் அத்துழாயானவள் கரவை திறக்க பெரிய நம்பிகளுடைய திருக்குமாரத்தி இவர் அப்படியே மூர்ச்சித்து விழுந்தார். உந்து மதகளிற்றன் பாசுரத்தின் அனுசந்தானமோ என்று குரு பரம்பரையில் இந்த விசேஷங்கள் எல்லாம் காண்பிக்கப்படுகின்றன. ஆகையால் திருப்பாவை பாடிய பாவை தங்கை, வாதுக்கு வல்லான் ஆண்டான் மருமகன், வார பிரதிவாரங்கள் செய்வதற்கான அந்த ஆண்டான் மருமகனாக திகழ்கிறார். நம் தம்பி எம்பார், தம்பியோ எம்பார். தீதற்ற செல்வப்பிள்ளையோ பிள்ளை. அடுத்தது செல்லப்பிள்ளை பிள்ளை. நம்பி சிச்சன். நம்பி என்றால் திருக்குறுங்குடி நம்பி, இல்லை இல்லை வைஷ்ணவ நம்பி, ராமானுஜர் சம்பந்தம் அடைந்தவர் அல்லவா? நம்பி சிச்சன். இப்படி ஒரு பெரிய குடும்பத்தையே நிர்வாகம் பண்ணக்கூடியவராய் இருக்கும் பொழுது ஏதுக்கு ராமானுஷனை யதி என்று இயம்புவது இருநிலமே. இந்த உலகம் ராமானுஜரை சந்நியாசி சந்நியாசி என்று சொல்லுகிறதே, இதை விட நகைப்புக்கு இடமான விஷயம் வேறு என்ன இருக்கிறது? அன்பர்களே, நன்கு ஆராய்ந்து பார்த்தோமேனால் இவை அனைத்தும் ராமானுஜருடைய பெருமைக்கன்றோ தக்கதொரு சான்றாக விளங்குகின்றன. ராமானுஜருடைய பிரபாவத்தை என்றோ இவை அனைத்தும் தெரிவிக்கின்றன. அர்ச்சையை கடந்து ஆண்டாள் வந்து பேசியது. செல்லப்பிள்ளை தாயை போன்று பரிந்திருக்கக்கூடிய ராமானுஜரை தான் எப்படி பிரிவது என்று தவியாய் தவித்தது. வைஷ்ணவ நம்பி தனக்கு ராமானுஜருடைய சம்பந்தம் வேண்டும் என்பதற்காக ராமானுஜரிடத்தில் சிஷ்யனாக வந்து அவர் மூலமாக திருமண்காப்பை பெற்றுக் கொண்டது. எம்பார்
தன்னுடைய மடத்தை இடித்து ராமானுஜர் திருவடிகளே தஞ்சம் என்று ஓடி வந்து ராமானுஜருடைய திருவடிகளில் அடைந்தது. முதலியாண்டான் முதலில் சுவாமியை ஆசிரித்த பொழுது திருக்கோஷ்டியூர் நம்பி மந்திரார்த்தங்களை உபதேசம் செய்யும் சமயத்தில் தண்டம் பவித்ரம் என்னும் ஸ்தானத்தில், எனக்கு திருதண்ட ஸ்தானத்திலும் பவித்திர ஸ்தானத்திலும் கூரத்தாழ்வானம் முதலியாண்டான் தான் என்பதாக சுவாமி ராமானுஜர் அருளி செய்தார் என்றால், இதெல்லாம் ராமானுஜருடைய திருக்கல்யாண குணங்கள், அவருடைய பிரபாவத்தின் பெருமைகள். ஆகையால் எதற்கப்பா ராமானுஜரை யதி என்பது, எதற்கப்பா இவரை போய் யதி என்று சொல்லலாமா என்றால், இதற்காகத்தான் இவரை யதி என்ன வேண்டும். இதற்காகத்தான் இவரை நாம் போற்றி உகந்து பொந்தியில் கொண்டு பொங்கு புகழ் சாற்றி வளர்க்க வேண்டும். அந்த ராமானுஜர் சுமார் 12 ஆண்டு காலங்கள் மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தில் விசேஷமான கைங்கரியங்களை எல்லாம் செய்துவிட்டு இனி மறுபடியும் திருவரங்கத் திருவிற்கு புறப்பட்டார். அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ என்று பெரிய பெருமாள் அருளிச்செய்த வார்த்தையின் உண்மை பொருள் அல்லவா அது. அதற்காக திருவரங்கத்திற்கு புறப்படுகிறார். ராமனை வரவேற்பதற்காக அயோத்தி மாநகரம் விழாக்கோலம் பூண்டு காத்து கிடந்ததை போல இன்று ராமானுஜரை வரவேற்பதற்காக திருவரங்கம் காத்து கொண்டிருக்கிறது. திருவரங்கம் மட்டுமா காத்து கொண்டிருக்கிறது, நாமும் காத்திருக்கிறோம். இன்னும் ராமானுஜருடையதான பெரும் பயணத்தில் இந்த பாரதம் மட்டுமா புண்ணியம் அடைந்தது, பரிசுத்தமான அவருடைய திருவடி சம்பந்தத்தினாலே பூமி முழுவதும் புண்ணியத்தை அடைந்திருக்கிறதல்லவா. ஆகையால் ராமானுஜரின் திருவடி சம்பந்தம் பெற்றிருக்கக்கூடிய நாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா என்பதாக அவர் தன் திருவடியை போற்றி உகப்பதை விட வேறு என்ன செய்ய முடியும். இனி ராமானுஜரை சேவிப்பதற்கு நாமும் திருவரங்கத்தில் தயாராக இருக்கலாம். ஓர் அறிவிப்பு.